சேலிட் திகழ் வயல் செங்கோடை வெட்பன் செழுங்கலபி ஆலித்த நந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே. இந்த பாடலின் பொருள்: சேல் மீன்களால் திகழும் வயல்கள் சூழ்ந்த செங்கோட்டு மலையின் மீது எழுந்தருளியிருக்கும் முருகப் பெருமானது செழுமையான மயிலானது தோகையை விரித்து இனிமையாக அகவி ஆதிசேஷனுடைய பணாமுடிகளை தாக்க, அதனால் ஏற்பட்ட அதிர்வினால் பணாமுடியிலுள்ள மாணிக்க கற்களும் ஆதிசேஷனின் மேல் அருத்துயில் கொண்டிருந்ததால் உலகத்தை காக்கின்ற திருமாலும் அவரது கரத்திலிருந்து சக்கராயுதம் சங்கும் அம்மயிலின் காலடியில் கிடக்கின்றன. அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனோட மயிலுக்கு அவ்வளோ பெரிய கணம் பொருந்தியது. அது வெற்றி மயில், அது பேரே. சரிங்களா? வெற்றி வேல் மாதிரி அது வெற்றி மயில். இப்ப இந்த மயில் என்னன்னா, இந்த திருச்செங்கோடுன்னு ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையில முருகன் உட்கார்ந்துருக்காரு. அவரோட மயில் வந்து என்ன பண்ணுமா, அழகா ஏஞ்சி நின்று அகவுமா குகா அப்படின்னு கத்துமா. அது கத்தன உடனே என்ன ஆயிடுமா, ஆதிசேஷனுடைய, அவர் ஆதிசேஷன் இருப்பார் இல்லைங்களா, ஆதிசேஷன் 1000 தலை பாம்பு. அவரோட தலையில இருக்க மாணிக்கப்பரல் விழுந்து, அதனால அவருங்க அந்த ஆதிசேஷன் உள்ள படுத்திருக்க நாராயணரோட தலையில விழுந்து என்ன ஆகுமா, அவர் கையில இருக்க சக்கராயுதம் அப்புறம் அந்த சங்கு இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மயிலோட காலில் கிடக்குதுப்பா அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதுல என்ன வந்து விஷயம்னு பாத்தீங்கன்னா, முருகன் வந்து குழந்தை முருகனோட மயிலுக்கு இவ்வளவு பவர். முருகன் வந்து திருமாலுடைய மருமகன் தானே, அதனால அவர் இதெல்லாம் பொறுத்துக்குவார். சரிங்களா? குழந்தை முருகனுக்கு அவ்வளவு பவர். அப்ப அவரோட மயில் வந்து இவ்வளவு பவரா இருக்குன்னா அப்ப முருகன் எவ்வளவு பெரிய பவர் பார்த்துக்கங்க. மிக்க நன்றி.